லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு ஒரு ஸ்கூல் பிடிச்சா அந்த ஸ்கூல்ல படிக்கிற வேற ஸ்கூல்ல சொல்லு, வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். ஸ்கூல்ல வேண்டாம்னா நீங்க வந்து ஐடிஐ போ, ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். ஒரு வருஷம் படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகல. ஓகே, யாரு நீங்க பாத்துருக்கணும், நீங்க பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும். என்னடா ஒரே நாளில் 9 ஆட்சியர்கள் அதிரடி மாற்றம். வலைதளத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த ஆட்சியர்களும் வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றமா? பிராக்டிக்கலா பேசுவோம். அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோடா அடிச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்டாரு. தமிழ்நாட்டில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாமக்கல்லில் ஆட்சியராக இருந்த உமா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன், இவரும் களம் இறங்கி ஏராளமான ஆய்வு பணிகளிலும் நலத்திட்ட பணிகளிலும் ஈடுபட்டு வந்து வலைதளத்திலும் ட்ரெண்டிங்கில் இருந்தவர். சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.